Elements of Operation Research BCom BBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறதுல இந்த வீடியோவில் நம்ம ஏப்ரல் 2023யோட பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் இப்போ கரண்ட்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் CDESET 4A அப்படின்ற சப்ஜெக்ட் கோடில் படிப்பீங்க. மீதி எல்லாம் பழைய வெர்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் எனி டூ அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்ரேஷன் ரிசர்ச். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் வந்து இந்த கொஸ்டின் ஏற்கனவே நவம்பர் 2023ல கேட்டிருக்கிற கொஸ்டின். ஸோ அப்ளிகேஷன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். எங்கெல்லாம் அப்ளை ஆகுதுன்னா, ஆப்டிமைஸ் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், ரெடியூஸ் காஸ்ட், குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, இங்கெல்லாம் வந்து இது அப்ளை பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் ஷெட்யூலிங் இங்கெல்லாம் அப்ளை ஆகுது. அண்ட் டூ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஓஆர், அதில் கேரக்டரிஸ்டிக் ஒன்று குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், இன்னொன்று டெசிஷன் சப்போர்ட். இது 2 மார்க் தான். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு மட்டும் ஆன்சர் எழுதுனா போதும், ரொம்ப எலாபரேட்டாக எழுதணும்னு அவசியம் இல்லை. தேர்ட் கொஸ்டின், இதுவும் ஏற்கனவே நவம்பர் 2023 கொஸ்டின் பேப்பரில் கேட்டது தான். வாட் டு யூ மீன் பை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி? ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபின்றது எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் இசட்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் அண்ட் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனில் கிரேட்டர் தென் 0வா இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன், வாட் ஆர் த டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் எல்பிபி? எல்பிபியோட 2 ஃபார்ம் என்னன்னா, ஒன்று சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், இன்னொன்று கிராஃபிக்கல் மெத்தட். நெக்ஸ்ட், டிஃபைன் சர்ப்ளஸ் வேரியபிள். சர்ப்ளஸ் வேரியபிள்ன்றது இட்ஸ் லைக் ஒரு டம்மியாக ஒரு வேரியபிள் தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். அது எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம்னா, எல்பிபி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் ஒரு டெசிஷன் வேரியபிளுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். பட் நமக்கு அது எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணாது, அதுதான் அதோட மீனிங். ஸோ சர்ப்ளஸ் வேரியபிள் இஸ் எல்பிபி. இன் எல்பிபி இஸ் a decision variable that doesn't contribute to the problem's objective function or constraint and doesn't play a role in the solution. அது ஒன்றும் ஆகாது, பட் எக்ஸஸாக நம்ம ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுறோம். தென் வாட் இஸ் பேசிக் feasible solution? A feasible solution which is also basic, அதுதான் வந்து பேசிக் feasible சொல்யூஷன். இது வந்து எல்பிபிக்கு எழுதியிருக்கோம். அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதெல்லாம் நம்ம ஓன் வேர்ட்ஸில் கூட எழுத முடியும். டிரான்ஸ்போர்ட்டேஷன்றது இட்ஸ் அ டைப் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு கமாடிட்டியை ஒரு சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பட் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் மூவ் பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கம்மியாகிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளமை நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் an அசைன்மெண்ட் ப்ராப்ளம்? அசைன்மெண்ட்டுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு, அசைன்மெண்ட்கான பர்பஸ் என்னன்னா, மினிமைஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் அசைன்மெண்ட். ஒரு ஒர்க் இருக்குன்னா காஸ்ட் மினிமைஸ் பண்ணுறது, இல்லைன்னா கம்மியான டைமில் அதை வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது, இல்லைன்னா மேக்ஸிமைஸ் ஸ்கில் ரேட்டிங்ஸ். யார்கிட்ட எந்த ஒர்க் கொடுத்தா ஈஸியாக முடியும் அப்படின்னு ஸ்கில் ரேட்டிங்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம். வேல்யூ ஆஃப் த கேம், இது ஏற்கனவே கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ ஒரு செல்லில் இருக்கிற என்ட்ரி இல்லைன்னா பே ஆஃப் அட் த சேடல் பாயிண்ட், இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் த கேம். இட் கிவ்ஸ் த அமௌண்ட் ஆஃப் வின் ஆர் ப்ராஃபிட் ஆஃப் த வின்னர் பிளேயர். வாட் இஸ் மீன் பை ஜீரோ சம் கேம்? ஜீரோ சம் கேம் அப்படின்னா, ஒரு பிளேயர்ஸோட கெயினையும் லாஸையும் ஆட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் ஜீரோவாக வர்றது தான் ஜீரோ சம் கேம். வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி? என்னெல்லாம் கேம் ஸ்ட்ராட்டஜி இருக்கு? பியூர் ஸ்ட்ராட்டஜி, மிக்சட் ஸ்ட்ராட்டஜி. தென் டிஃபைன் 2% ஜீரோ சம் கேம். 2% ஜீரோ சம் கேம்ன்றது ஒரு ரெக்டாங்குலர் கேம். இது இன்னொரு பேர் வந்து ரெக்டாங்குலர் கேம். இதில் லாஸோ கெயினோ ஒரு பிளேயருக்கு என்ன வருதோ அதே எக்ஸாக்டாக ஈக்குவலாக தான் இன்னொரு பிளேயருக்கும் வரும். ஸோ இதெல்லாம் இதோட லிங்க் வந்து இந்த பிடிஎஃபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வியூ பண்ணி பிரிண்ட் எடுத்து படிக்கலாம்.